ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான ஃப்ரூட் கஸ்டர்ட் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்பிள், கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். ஆடைகள்லாம் நல்லா சைட்லலாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருங்க. இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடரில் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை நம்ம கொதிச்சிட்ருக்க பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி விடணும். கிளறி விடும்போது இப்படி நல்லா திக்காக வந்துடும். இப்படி நல்லா திக்காக வந்துடுது. இப்போது நம்ம 6 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இந்த சர்க்கரையை அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கை விடாமல் நல்லா கிளறி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக மாறிடும். திக்காக மாறினதுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விடணும். ஆற விட்டுட்டு இதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போது ஆப்பிளும் கிரேப்ஸும் நம்ம இதில் சேர்க்குறோம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆப்பிளும் கிரேப்ஸும் மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.